இருக்கும். எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது உத்தமம். அலைச்சல்கள் காரணமாக உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். பரணி நட்சத்திரம். இன்று நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். பிள்ளைகள் மூலமாக நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரம். இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மன பிரச்சனைகள் விலகி ஏற்றம் மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ரிஷபராசி நேயர்களே, ஜென்மராசியில் குரு, 4ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். செவ்வாய், ராகு, சனி ஆகியவை சிறப்பாக இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது உத்தமம். கிருத்திகை நட்சத்திரம். இன்று புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு பெரிய இடத்து நட்பானது கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக நல்ல அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். ரோகிணி நட்சத்திரம். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். மதியத்திற்கு பிறகு அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். வீண் பேச்சை குறைப்பது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். மிருகசீரிஷம் நட்சத்திரம். இன்று உங்களுடைய பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக நல்ல அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மிதுனராசி நேயர்களே, இன்று 3ல் சந்திரன், 11ல் சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரம். இன்று நினைத்ததெல்லாம் நடக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் ஏற்படும். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். வெளியூர் மூலமாக நல்ல அனுகூலங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரம். எதிலும் தைரியத்தோடு செயல்பட்டாலும் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அலைச்சல்கள் காரணமாக வீண் செலவுகள் ஏற்படும். வயது மூத்தோருடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம். இன்றைய நாளில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி லாபகரமான பலன்களை பெறுவீர்கள். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சந்திரன், 10ல் சூரியன், 11ல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வயது மூத்தவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம். இன்று பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பெண்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். மறைமுகமான எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். பூசம் நட்சத்திரம். வெளியூர் தொடர்புகள் மூலமாக நல்ல அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உடன் பிறந்தவர்களால் சாதகமான பலன்கள் ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரம். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். பெண்கள் வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சிம்மராசி நேயர்களே, ஜென்மராசியில் சந்திரன், 9ல் சூரியன் சஞ்சரிப்பதால் கடந்த கால பிரச்சனைகள் குறைந்து அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாட்டோடு இருந்தால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இக்கட்டான நேரங்களில் எதிர்பாராத பணவரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் கடந்த கால சோதனைகள் விலகி ஆதாயங்கள் கிடைக்கும். மகம் நட்சத்திரம். இன்று ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். கடின உழைப்புகள் இருந்தாலும் அதற்கான ஆதாயங்களை அடைவீர்கள். ஒரு பெரிய மனிதருடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். கடந்த கால வீண் செலவுகள் குறைந்து குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். பூரம் நட்சத்திரம். இன்று எடுக்கும் முயற்சிகளில் நல்ல அனுகூலமான பயன்களை அடைவீர்கள். மன நிம்மதி குறைவுகள் விலகி மன அமைதி ஏற்படும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பொருளாதார பிரச்சனைகள் விலகி நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். உத்திரம் நட்சத்திரம். இன்றைய நாளில் மன மகிழ்ச்சி ஏற்படும். உங்களது செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ் அதிகரிக்கும்.
கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் விலகி நிம்மதி ஏற்படும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 7 சஞ்சரிப்பதும் 9 குரு 11 செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு என்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடைவீர்கள். பணவரவுகள் சாதகமாக இருந்தாலும் 12 சந்திரன் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரங்களில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல நிலையினை அடைவீர்கள். வேலையில் பணிச்சுமைகள் இருந்தாலும் அதற்கான ஆதாயங்களை பெறுவீர்கள். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரம், எதிர்பாராத நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அர்த்தம் நட்சத்திரம், இன்று எதிலும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். நம்பியவர்களால் நெருக்கடிகள் ஏற்படும். பணவரவுகள் சாதகமாக இருந்தாலும் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். சித்திரை நட்சத்திரம், இன்றைய நாளில் ஏற்றம் மிகுந்த பலன்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களால் ஒரு சில ஆதாயத்தை அடைவீர்கள். குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் விலகி மன நிம்மதி ஏற்படும். வெளியூர் மூலமாக அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6 சனி, ராகு, 10 செவ்வாய், 11 சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். பணவரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். வேலையில் இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் விலகி ஏற்றம் மிகுந்த பலன்களை அடைவீர்கள். சித்திரை நட்சத்திரம், இன்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பணவரவுகள் சாதகமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். நவீனகரமான பொருட்களை வாங்குவீர்கள். சுவாதி நட்சத்திரம், இன்றைய நாளில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். விசாகம் நட்சத்திரம், உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களால் ஒரு சில நல்ல ஆதாயங்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்தது நடந்து மன மகிழ்ச்சி ஏற்படும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய பலம் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6 சூரியன், 7 குரு, 10 சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பு என்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களது செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபத்தை ஈட்டுவீர்கள். வேலையில் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பெரிய நிறுவனத்தில் இருந்து அழைப்புகள் வரக்கூடும். கடந்த காலங்களில் இருந்து வந்த தேக்கங்கள் விலகி அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். விசாகம் நட்சத்திரம், இன்றைய நாளில் நினைத்ததெல்லாம் நடக்கும். பெண்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் கைகூடும். உடல் ரீதியான பிரச்சனைகள் விலகி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அனுஷம் நட்சத்திரம், எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உறவினர்கள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் தற்போது குறையும். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். நண்பர்களால் நல்ல ஆதாயத்தை பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரம், பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகி மன நிம்மதி ஏற்படும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், 9 சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகி ஏற்றம் மிகுந்த பலன்களை அடைவீர்கள். தொழில் வியாபாரங்களில் இருந்து வந்த தேக்கங்கள் விலகி நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். நண்பர்கள் மூலமாக நல்ல ஆதாயங்களை ஈட்டுவீர்கள். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். மன நிம்மதி குறைவு விலகி மன அமைதி ஏற்படும். மூலம் நட்சத்திரம், இன்றைய நாளில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பணவரவுகள் சாதகமாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து தேவைகள் பூர்த்தியாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பூராடம் நட்சத்திரம், இன்று ஏற்றம் மிகுந்த பலன்களை அடைவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக வளமான பலன்களை அடைவீர்கள். உத்திராடம் நட்சத்திரம், இன்றைய நாளில் உங்களது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். மகர
கும்பராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 3இல் சனி, 5இல் குரு இருப்பது பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் 4இல் சூரியன், 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் மிகுந்த கவனத்தை செலுத்த வேண்டும். உத்திராடம் நட்சத்திரம், ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படலாம். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. திருவோணம் நட்சத்திரம், மன நிம்மதி குறைவு உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வீண் விரயங்கள் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரம், இன்றைய நாளில் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஆதாயங்களை அடைவீர்கள். கும்பராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன், 6இல் செவ்வாய், 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட உங்களுடைய நல்ல பண்புகளை புரிந்து கொண்டு நட்புடன் பழகுவார்கள். உடல் ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் விலகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலையில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பெயரை எடுப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரம், நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சதயம் நட்சத்திரம், இன்று எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம், பணவரவுகள் சாதகமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். மறைமுக பிரச்சனைகள் விலகி ஏற்றம் மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். மீனராசி நேயர்களே, இன்று ஜென்மராசியில் புதன், சுக்கிரன், 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். கடந்த கால பிரச்சனைகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் விலகி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இக்கட்டான நேரங்களில் எதிர்பாராத பணவரவுகள் கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் விலகி அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரம், இன்று உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம், பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் மூலமாக நல்ல ஆதாயங்களை பெறுவீர்கள். உணவு விஷயங்களில் சற்று கட்டுப்பாட்டோடு இருப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரம், இன்று மனமகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். கடந்த கால வீண் செலவுகள் குறைந்து சேமிப்பதற்கான நல்ல சாதகமான அமைப்புகள் இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள்.